பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சியும் சேர்த்து. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும். அப்பதான் நமக்கு நல்ல வறுபட்டு நல்ல நமக்கு கண்ணாடி பதம் வரும். நல்ல இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் நான் சேர்த்துக்கிறேன். புளியும் நமக்கு வறுத்துட்டோம்னா நமக்கு பச்சை ஸ்மெல் போய் இதோட இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கி வந்துடும். கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இது எல்லாத்தையும் நான் சேர்த்திருக்கேன். 2 கைப்பிடி இருக்கும் நமக்கு. தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால நம்ம இதை வதக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாம் நமக்கு போயிடும். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கினது நல்லா ஆறி வந்துடுச்சு. அரைச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் மட்டும் நான் வறுக்கல. இதை நம்ம அப்படியே